அடர்ந்த காடு. ஆரம்பிக்கல, முன்னாடி ஏற ஆரம்பிச்சிருக்கணும். வெயில் ஏற ஆரம்பிச்சிருக்கணும் மழை ஏறதுக்கு முன்னாடி. கம்பு கம்பு சொல்லு. ஒரு இலையை கசக்கி இது இந்த மூலிகை, அரிய வகை மூலிகை அப்படின்னு போய் சொல்லு. ஏன் வீடியோ ஆனில் இருக்குங்கிறனால அப்படி நடிக்கான். அரவிந்தங்க தாத்தா தைடு தையா தையா தாத்தா தைடு. இல்லை நான் அப்படி எதுவும் இல்லை. இந்த மாதிரி காட்டு சைடு வந்தீங்கன்னா இந்த காட்டு பூச்சிகளோட சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பாட்டில் கூட ஒரு வருமே, மூங்கில் காடுகளை பாட்டில் கூட வண்டு முழங்கும் சத்தங்களே அந்த மாதிரி இங்கே அதிகமாக இருக்கும். ஒரு நம்ம சதுரகிரி ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அமாவாசை, நானும் நண்பரும், அது போக இன்னும் நிறைய நண்பர்களே வந்திருக்காங்க. இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் வந்து ஒரு 8 மணிக்கு இருக்க ஸ்டார்ட் பண்ணோம். வெயில் அடிக்கும்னு நினச்சி பயந்தோம். ஆனால் வெயில் அடிக்கல, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து குளிக்கத்தை அதிகமாக எர்த்தில் உள்ள அதிகமான சூட்டை கலப்பும். என்ன ஒன்றா இங்கே ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. மழை வந்தால் அதாவது ஷெட்டு மாதிரி எதுவும் கிடையாது. இப்போது நாங்கள் எப்படினாலும் மழை வந்து நனைஞ்சு தான் ஆகணும். அதை வாங்க பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் இதில் கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணிடலாம். மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் இந்த இடம் நல்லா ஃபுல்லாக நிறைஞ்சிரும். ஆனால் அந்த டைமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளதை. இருக்குது ஏன்னா பல வருஷம் காட்டாரோட பாலிஷ் ஆகிருக்கு. இதுதான் பார்த்து சைடு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் உள்ள போய் மாட்டிக்காதீங்க. குரங்கு இருப்பான். குரங்கு மட்டும் இல்லை, கரடி இருக்கும். அப்புறம் காட்டு நாய், காட்டு பூனைகள், வேறு ஏதாவது இருப்பாங்க. பாம்புகள் அதிகம். சூப்பராக இருக்கேன். 8 மணிலேருந்து ஏறிட்டுருக்கோம். ஒரு 40 மினிட்ஸ் ஏறியிருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்வெட் லெவல். எவ்வளோ தூரம் நடந்துன்னு தெரில, பண்ணித்தரேன். கிளைமேட்டிக் கண்டிஷன்னால ரொம்ப வேர்த்து ட்ரைன் ஆகிருக்கும். இங்கே யாராலையும் ஏற முடியல, ஏன்னா செருப்பு தண்ணியில் நினைஞ்சனால. அப்படின்னு இல்லை, ஒரு பயம்தான். அதனால் கழட்டிகிட்டே நாங்கள் ஏறுறோம். அப்போ நீ முன்னாடி போகணும் கொஞ்சம். முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னை சதுரகிரி ட்ரிப்புன்னு கூப்பிட்டு வந்து ஓச்சு விட்டான். எல்லாமே சுனை அப்படின்னு நினைக்கிறேன். அப்பன் ஈசனை சந்திக்க போகிறோம். மகேஷ்
அமாவாசை அதிகமாக கூட்டம் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம். பட் ஈக்குவலாக சின்ன பிள்ளைங்க, லேடிஸ் அவங்களோட கூட்டமும் அதிகமாக இருக்குது. அவங்களும் நல்ல ஒரு வில் பவரில் பண்ணுறாங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் முடித்துக் கொள்கிறேன். ஷார்ட்கட்டில் போயிருமா? செருப்பு வலிக்கிறாமல் பார்த்துக்கோ. ஆக்சுவலாக ஸ்டோன் ஜம்பிங் பார்க் அவுட் பண்ணிட்டுருக்கோம். சிவ ஓம் சொல்லு. சிவாய நம்ம சிவம். ப்ரோ வந்து இங்கே ஒரு விளாக் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரை நான் விளாக் எடுக்கேன். மறுபடியும் செப்பல் தூக்குற மொமெண்ட்டு. அப்போ ஈசனை சந்திக்க போகிறோம். தூக்குமாரா நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுக்கும். ஆமாம், அவர் ஆன்சிஸ்டர்ஸ். சதுரகிரி மலையை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய மூலிகைகள் இருக்கும். அதனால் வந்து அந்த காற்றுகள் நம்ம உடம்புல படட்டுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு எங்களோட ட்ரெக்கிங்கை திருப்பி கண்டினியூ பண்ணோம். அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. அந்த காற்று உடம்புல பட்டு அது சுவாசிக்கும் போது ஒரு எனர்ஜி கொடுத்தது. ரெட்டை லிங்கத்தை தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சரிம்மா, நிறைய ஃப்ரேமில் நீ இருப்ப. முன்னாடி ஒரு சித்தர் போயிட்டுருக்காரு. சித்தரை தான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சித்தர் இல்லை, எனக்கு மூத்தவர். இடையூறு பண்ணிட்டு இருக்கேன். நாவல் ஊற்று தானே அது? நாவல் விட்டுரு தானே? நம்ம நாவல் ஊற்று தான் பக்கத்தில். கண்ணாடி போட்டு போய்ட்டுருவியா? என்னடா? சரி, ஓகே. ஒரு வழியாக குளிக்கலான்னு தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். காலை வச்சப்பமே தெரிஞ்சிச்சு பயங்கரமான கூல்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அப்புறம் தண்ணியை நண்பர் மேலே தெளித்து விட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சதுரகிரி வந்திருந்தேன். அந்த டைம் வந்து இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு எந்த தண்ணியும் இல்லை. பட் இந்த டைம் வந்து மழை பெஞ்சனால தண்ணி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா இருந்தது. நல்லா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஏறுறதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அந்த டயர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பாடி பெயின் எல்லாமே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. நீங்களும் வந்தப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வரும்போது தண்ணி இருந்துச்சுன்னா குளிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இந்த மலைக்கு வந்து பாருங்கள், நான் சொன்ன எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இந்த மலையோட ட்ரெக்கிங் வந்து டோட்டலாக 14 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் அப், 7 கிலோமீட்டர் டவுன். அண்ட் ஹைட்டு பார்த்தோன்னா 3200 ஃபீட் ஹைட்டு. நான் எந்த ஒரு சாமியுமே நான் வீடியோ ஷூட் பண்ணல, ஏன்னா ஷூட் பண்ணக்கூடாதுன்னு போர்டு இருந்தது. அதனால் மவுண்டன் வியூ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன்.
சுந்தர மகாலிங்கம் அந்த சிவனை பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஒரு வழியாக சதுரகிரி மலை ஏறியாச்சு. சுந்தர மகாலிங்கம் சந்திரமகாலிங்கம் ரெண்டுத்தையுமே தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். காலையில் ஒரு 8 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். கரெக்டாக எத்தனை மணிக்கு போக முடித்தோம்? 12:45 தான் அந்த இதில் முடித்தோம். 12:45 கிட்டக்க ஏறி முடித்தோம். அதாவது அங்கே டைம் வந்து வெயில் இல்லாதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே லைனில் இருந்தோம். அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் நாங்கள் பெருசாக ஆல்ட்டு போடலை, அது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் நம்ம தான் திருப்பி சொல்லு, நம்ம தான் ஏறிட்டோம். அது கேவலமாக சிரிச்சிட்டு 4-5 தடவை அதே தான் சொல்லணும். சொல்லுங்க தான், அவ்வளோதான்.